ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான மூவி. இது எல்லோரும் பார்க்க வேண்டிய மூவி. இது வந்து 5-6 வருஷத்துக்கு ஒரு தடவை ரிலீஸ் ஆகிற மாதிரி ஒரு நல்ல படம். இது வந்து கண்டிப்பாக பார்க்கணும். நான் வந்து சஸ்பென்ஸை கில் பண்ண விரும்பலை. ஸோ லெட்ஸ் டைவ் இன் டு த ஸ்டோரி. ஸோ படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹீரோயின் வந்து இருக்காங்க அண்ட் அவங்க வந்து காலேஜ் வைபை காட்டுறாங்க அண்டு ஹீரோயின் வந்து அவங்க சூட் கேஸை தூக்கிட்டு படிக்கட்டில் ஏறிட்டு இருக்காங்க. அண்ட் அங்கே தான் அவங்க ரூம்மேட் பார்க்குறாங்க. ரூம்மேட் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பொண்ணு பார்க்குறாங்க. அண்ட் அந்த பொண்ணு வந்து சூட் கேஸ் தூக்க ஹெல்ப் பண்ணுறாங்க. அவங்க தான் ஹர்ஷிதா. ஸோ அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மெஸ்ஸுக்கு போகிறாங்க, சாப்பிட்றாங்க. அண்ட் அங்கே வந்து ஹர்ஷிதாவை பார்க்குறாங்க. ஹர்ஷிதா கிட்ட ஊறுகாய் இருக்குது. அதை வந்து ஹீரோயின் கொஞ்சமாக வாங்கி போட்டுக்கிறாங்க. அந்த பாட்டில் அப்படியே பக்கத்தில் இருக்கவங்க பிடுங்கி இன்னும் போடுறாங்க. நல்லா இருக்கே, ஸ்மெல்லு நல்லா இருக்கேன்னு சொல்லி எல்லாருமே அந்த பாட்டிலை வாங்கி ஊறுகாய் ஃபுல்லாக காலி பண்ணிடுறாங்க. அண்ட் அப்போ தான் ஹர்ஷிதா சொல்கிறாங்க, அட பாவி, நானே அந்த பாட்டிலை வந்து ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி தான் கொண்டு வந்தேன், அது ஏன் பாட்டிலே கிடையாதுன்னு. சரி, யாரோட பாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினய் எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் அவரோட பாட்டில் தான் அது. ஸோ இவங்க ராஷ்மிகாவோடைய நேம் வந்து படத்தில் பூமா. ஸோ பூமா வந்து வினய்கிட்ட போய் சாரின்னு சொல்கிறாங்க. ஹர்ஷிதாவும் சாரின்னு சொல்கிறாங்க. அப்புறமேட்டு 2 பேருமே நம்ம ஃபுட்டு கொஞ்சம் ஷேர் பண்ணி சாப்பிட்லாம், நாங்கள் இன்னும் எங்கள் ஃபுட்டை டச்சே பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்படியே 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு சீனில் ஹீரோ, அதாவது நெக்ஸ்ட் சீனுக்கு போகிறோம். நெக்ஸ்ட் சீனில் வந்து ரேகிங் நடக்குது, காலேஜ் ரேகிங். சீனியர்ஸ் எல்லாருமே வந்து ஜூனியர்ஸை போட்டு ரேக் பண்ணுறாங்க. பாய்ஸ் தனியாக ரேக். அண்ட் ஆனால் எல்லாருமே பக்கத்தில் தான் நிற்க வச்சுட்ருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் செக்ஷனில் நம்ம ஹீரோவை பார்க்கலாம். அண்ட் ஹீரோ பேர் படத்தில் விக்ரம். ஸோ விக்ரம் கிட்ட வந்து ரேண்டமாக கூப்பிடுறாங்க சீனியர். கூப்பிட்டு இப்போ நீ வந்து எங்கள் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ண போகிற அப்படின்றாங்க. விக்ரம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும்போது, ஏதாவது பண்ணால் நாங்கள் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணுன்னு சொல்லும்போது, சரி நான் டான்ஸ் ஆடுறேன்னாரு. சரின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் வந்து ஒரு பாட்டு போடுறாரு. அது என்ன பாட்டுன்னா ரொம்ப ஒரு ரேண்டமான மொக்க பாட்டு. சரின்னு சொல்லிட்டு ஹீரோன்னு சொல்கிறார், கொஞ்சம் நல்ல பாட்டை போடுங்கன்னு. அவர் வந்து இல்லை, இந்த மொக்க பாட்டுக்கு தான் நீ டான்ஸ் ஆடணும்னு சொல்லும்போது ஹீரோ சர்ப்ரைசிங்லி அந்த இடத்துல சூப்பராக டான்ஸ் ஆடிடுறாரு அந்த பாட்டுக்கு. ஸோ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹீரோவை பார்க்குறாங்க. யாரா இவன் இப்போ தான் புதுசாக வந்திருக்கோம், இவ்வளோ சூப்பராக டான்ஸ் ஆடுறாங்க. அங்கேயே அவருக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் குரூப் அண்ட் க்ரௌடு கிடச்சிருது. அண்ட் அந்த இடத்துல தான் வந்து துர்காங்கிற கேரக்டர் பிளேட் பை அனு எமானுவல். அவங்க வந்து கேர்ள்ஸ் செக்ஷனில் ரேகிங் அண்டர்கோ பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இவன் டான்ஸை பார்த்து செமையாகவே இம்ப்ரெஸ் ஆகிடுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்க, அவங்க கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. பூமாதேவி அவங்க கிளாஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஃபேக்கல்ட்டி வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நீங்கள்லாம் எதுக்காக இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு. கேட்டுட்டு நான் ரேண்டமாக ஒருத்தங்களாம் பிக் பண்ணுவேன், எல்லாருமே உங்கள் ரீசனை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு பொண்ணை பிக் பண்ணுறாங்க. அவங்க வந்து தயக்கிட்டே சொல்கிறாங்க, இப்போ வேறு எங்கேயுமே சீட் கிடைக்கல, அதனால் நான் இந்த கோர்ஸ் எடுத்துக்கிட்டேன். கோர்ஸ் வந்து எம்ஏ லிட்ரேச்சர். ஸோ எல்லோரும் அதுக்கு நல்லா சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வேறு ஒரு பொண்ணை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அண்ட் அவங்க வந்து ரொம்பவே ஒரு பாலிஷ்டாக இங்கிலீஷில் பேசுகிறாங்க. லைக் எனக்கு வந்து மை இன்ட்ரெஸ்ட் இஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அண்ட் ஒர்க் பை ஏதோ ஆத்தர் பேர்லாம் சொல்கிறாங்க. ஸோ பேசிக்லி ஷீ இஸ் வெரி ஒரு ஃபாரினர் டைப் மாதிரி இருந்தாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹீரோயினை பாயிண்ட் அவுட் பண்ணுறாங்க பூமாதேவி. பூமாவை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, என்னோட ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து எப்பயுமே ஸ்டோரிஸ் எழுதணும்னு ஆசை, ஸ்டோரிஸ் படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் ஸ்டோரிஸ் எழுதும் போது ரொம்ப பயப்படுவேன், அந்த பயத்தை ஓவர் கம் பண்ணணும், அதுக்காக தான் நான் இந்த கோர்ஸ் சேர்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஃபேக்கல்ட்டினா ப்ரொஃபஸர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க, சூப்பர் லவ்லி அப்படின்னு. அண்ட் போனால் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபுட்பால் விளையாண்டுருக்காரு. அண்ட் அந்த இடத்துல துர்கா அனு எமானுவல் வராங்க. வந்து சொல்கிறாங்க, நேற்றுக்கு நீ டான்ஸ் ஆடினதை பார்த்தேன், சும்மா சொல்லக்கூடாது, யூ ஆர் குவைட் செக்ஸி அப்படின்னு ஓப்பனாக ஃப்ளட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோ சிரிக்கிறாரு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்க்கிறாங்க ஹீரோவை, யாரா அந்த பொண்ணு எக்ஸெட்ரா. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துட்டு, அதாவது அந்த வினய் அண்ட் ஹர்ஷிதாவோட உட்காந்துட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், காலேஜ் ப்ரொசீஜர் என்னென்ன பண்ணணும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்துருக்காரு. அண்ட் ஹீரோக்கு வந்து ஒரு கால் வருது. இல்லைங்க, கால் வரதுக்கு முன்னாடி ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, என்னடா படம் இது, ஹாய் நானா சரியா நான் மொக்க படமாக இருக்குது அப்படின்றாரு ஹீரோ. அண்ட் ஹீரோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து இல்லையே நல்லா தானே இருந்தது அப்படின்னு. ஹீரோக்கு பிடிக்கல அந்த படம். அண்ட் இது ஆக்சுவலி இந்த டீட்டெயிலை நல்லா நோட் பண்ணிக்கோங்க, ஏன்னா படத்தோட பின்னாடி இதுலேருந்தே நீங்கள் ஹீரோட கேரக்டர் புரிஞ்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு கால் வருது துர்கா கிட்ட இருந்து, அனு எமானுவல். அவங்க அந்த சைடு பேட்மிண்டனோ டென்னிஸோ ஏதோ விளையாண்டுருக்காங்க. அண்ட்
அவங்க வந்து கால் பண்ணி ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, நான் மிஸ் பண்ணுறேன் அப்படி இப்படி ஃப்ளர்ட் பண்ணுறாங்க. ஹீரோ கிளியராக சொல்லிடுறாரு, நீ என்றைக்குமே எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. ஆனால் ஹீரோ சிரிச்சுட்டு தான் இருக்காரு. பட் ஸ்டில் நீ என் டைப் கிடையாது, நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிறாரு. அண்ட் அதோட அவங்க கால் முடியுது. ஹீரோ வண்டி ஓட்டிகிட்டு போகிறாரு பைக்கில். அண்ட் பைக்கை வந்து ஃபுல் ஸ்பீடில் ஓட்டிகிட்டு போகிறாரு, வீலிங் பண்ணுறாரு, நிறையா ஸ்டண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் அப்படியே ரோட்டில் பார்த்தா ஒரு கீழே உளுந்த ஸ்கூட்டி ப்ளஸ் 2 பொண்ணுங்க. யாரா அது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் பூமாதேவி, ஹர்ஷிதா, அவங்க 2 பேரும் தான். அண்ட் அவங்களுடைய கீழே உளுந்த ஸ்கூட்டி ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் நிற்கிது. அந்த கார்காரர் பிடிச்சி திட்டிகிட்டு இருக்காரு இவங்க 2 பேரையும். ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து சும்மா இல்லாமல் அங்கே போய் நம்ம காலேஜ் பொண்ணுங்க மாதிரியே இருக்காங்கடா, நான் கேம்பஸில் பார்த்துருக்கேன், நம்ம தான் போய் அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ட்டு போகிறாங்க. சரி, போயிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓவராக பேசிடுறாங்க. அங்கே என்ன பிரச்சனை, யார் மேலே தப்பு யார் மேலே கரெக்டு எதுவுமே விசாரிக்கலாம். டேரெக்டாக போய் உங்களுக்குலாம் வந்து அந்த அந்த கார் டிரைவரை தான் பிடிச்சி திட்டுறாரு, நீங்கள் எப்படி ஒரு பொண்ணுக்கிட்ட கத்தலாம், எப்படி ஒரு பொண்ணை திட்டலாம்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருக்கும் அந்த கார் டிரைவர் அரைஞ்சிடுறாரு. அண்ட் அதில் வந்து ஹீரோயின் ரொம்ப பயந்துடுறாங்க. அந்த பயந்த ரியாக்ஷனை ஹீரோ பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் மறுபடியும் பலர் கார் டிரைவர் அரைகிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பயந்துட்டு ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கார் டிரைவர்கிட்ட பேரை வேறு சொல்லிட்டு வராங்க, காலேஜ் பேரை. நாங்கள் ராமலிங்கையா காலேஜ்லேருந்து வரோம், முடிஞ்சால் அங்கே வந்து பாருடா அப்படின்னு ரொம்ப தென்னாவிட்ட பேசிட்டு போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த கார் டிரைவர் காருக்குள்ளே ஏறுறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா காருக்கு பின்னாடி போலீஸ்னு எழுதியிருக்கோம். அப்போ தான் நமக்கே தெரிய வரும் இவங்க அடித்தது சாதாரண இல்லை போலீஸுன்னு. பட் எனிவே நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அவங்களுடைய ஹெச்ஓடி கிட்ட போயிருக்காங்க. அவங்களுடைய ப்ரொஃபஸர் கிட்ட கேட்குறாங்க, எனக்கு புக் ரிவ்யூக்கு ஒரு நல்ல புக் சஜஸ்ட் பண்ண முடியுமான்னு. அப்போ ஹெச்ஓடி சொல்கிறாரு, ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பை வர்ஜீனியா வுல்ஃப், இந்த புக் எடுத்து படிங்க, இது ரொம்ப நல்ல புக்கு, கேர்ள்ஸ் எல்லாம் கண்டிப்பாக படிக்கணும், இது சிலபஸ்லேயே இருக்க வேண்டிய புக்குன்றாங்க. சரின்னு ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கும்போது ஹர்ஷிதா இன்டரப்ட் பண்ணி, எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்கள் வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் எமர்ஜென்சின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அண்ட் ஹீரோயின் வந்து எக்ஸ்கியூஸ் மீ சொல்லிட்டு போகிறாங்க. அண்ட் அப்போ வந்து ஹர்ஷிதா சொல்கிறா, நேத்திக்கு வந்து அடிச்சார்ல ஒரு கார் டிரைவர், அடி வாங்கினார்ல ஒரு கார் டிரைவர், அவர் வந்து ஒரு போலீஸ். அண்ட் அவர் இப்போ வந்து ஹீரோ அண்ட் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு போய் செமையாக அடிச்சு இழுத்துருக்காருன்னு. அண்ட் ஹீரோயின் வந்து அதை கேட்டு ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க அண்ட் பதறி போகிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோட ரூமுக்கு போகிறாங்க, விக்கியோட ரூமுக்கு போகிறாங்க. பார்த்தீங்கன்னா விக்கி இப்படி செமையாக அடி வாங்கி ரத்தம்லாம் ஒழுகிட்டு இருக்கும். அண்டு ஹீரோயின் உள்ளே வந்தோடனே ஹீரோட ஃப்ரெண்ட்ஸு ரூம்மேட்ஸ்லாம் கொஞ்சம் வெளியே போயிடுறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, உங்களுக்கு இது தேவையில்லாத வேலை, நான் வந்து அப்போவே சொன்னேன்ல அவரை அடிக்காதீங்கன்னு. அதுக்கு ஹீரோ வந்து அப்போ கூட ரெக்ரெட் பண்ணாமல் சொல்லுவார், அப்போல்லாம் கிடையாது, எங்கள் காலேஜ் பொண்ணுங்க எங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதனால தான் நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க, அது அவரோட தப்பே இல்லை, எங்கள் மேலே தான் தப்பு, நாங்கள் தான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் வந்தோம், எங்கள் காரோட ஹெட்லைட்டும் ஸ்கூட்டியோட ஹெட்லைட்டும் எரியல, அவர் ரொம்ப பொறுமையாக தான் பேசினார், வேறு யாராச்சும் இருந்தால் அசிங்கமாக திட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோ வந்து எதுவும் சொல்லலை. அண்ட் அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு. ஸோ இவங்க பூமாதேவி விக்ரம் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறாங்க. அண்ட் ஹீரோ சிரிக்கிறாரு, பூமாதேவின்னு ஒரு பேரானு. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறாங்க, அம்மா இல்லாமல் வளர்ந்த பொண்ணு, அதனால் எனக்கு பூமாதேவின்னு பேர் வச்சிட்டாங்கன்னு. ஹீரோ அதில் கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிறாரு, சிம்பத்தி காட்டுறாரு. பட் ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பண்ண ஹீரோ வந்து லைட்டாக ஃப்ளர்ட் பண்ணுறாரு. ஸோ ஹீரோயின் வந்து கடுப்பாய் பாதியிலே கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா, கைண்ட் ஆஃப் ஸ்டாக்கர் பிஹேவியர், கைண்ட் ஆஃப் இல்லை ப்ராப்பரான ஸ்டாக்கர் பிஹேவியர். அவன் வந்து ஹீரோயின் தான் ரூமில் இல்லாத டைமில் ஹீரோயினோட ரூமுக்கு போய் அவங்க என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வர்றாரு. அண்ட் அதில் வந்து அவங்க ரூமை நல்லா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு ஹீரோயினோடைய டு டூ லிஸ்ட்னால் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு எழுதி வச்சுருப்போம். அந்த டு டூ லிஸ்ட்டில் வந்து ரூம் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பை வர்ஜீனியா வுல்ஃப் அந்த புக்கை வந்து லைப்ரரியிலேருந்து வாங்கணும் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாரு, நம்ம டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணால் டெஸ்பரேட்டாக இருக்கும், அதனால் ஒரு ஐடியா பண்ணுறாரு. என்னென்னா, நம்ம வந்து லைப்ரரிக்கு போனால் இதே புக்கை நம்ம எடுத்துடலாம். ஸோ அவளுக்கு அந்த புக்கு வேணும்னா என்கிட்ட தான் நான் வந்து கேட்கணும், ஏன்னா அந்த புக்கு இவர்கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால் அவர் லைப்ரரிக்கு போய் அந்த புக்கை எடுத்துடுறாரு. அண்ட் அவரோட பிளான் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஹீரோயின் அடுத்த சீன்லேயே வந்து கேட்குறாங்க, எனக்கு தேவையான புக்கு நீங்கள் தான் வச்சுருக்கீங்க, தர முடியுமான்னு. ஹீரோ வந்து நான் தந்துடுறேங்கிறாரு. அண்ட் அப்படியே அந்த புக் ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அவர் வந்து நல்ல ஃப்ரெண்டாகிடுறாரு ஹீரோயினோட.
லைக் ஹீரோயின் வெளியே போகும்போது அவரும் அப்படியே கூடவே வெளியே வருது, ஹீரோயினோட சேர்ந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது அந்த மாதிரி. ஸோ எங்கே பார்த்தீங்கன்னாலும் பூமான் கேம்பஸ் ஃபுல்லாக எப்போ ஹீரோயினை பார்த்தாலும் கூப்பிட்டே இருக்காரு. அண்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து இப்போ அடுத்த சீனில் சும்மா உட்காந்துருக்காங்க. அண்ட் அவங்களுடைய கிளாஸ்மேட் வந்து கேட்குறாங்க, என்ன உனக்கும் விக்ரமுக்கும் என்னமோ இருக்குது போல இருக்குது அப்படின்னு. அப்போ ஹீரோயின் கிளியராக சொல்லிடுறாங்க, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நான் அவன்கிட்ட பேசுகிறதில்ல, அவன் தான் வந்து என்கிட்ட பேசுகிறான், நம்ம ரூடாக இக்னோர் பண்ண முடியாதுல்ல, நான் ரிப்ளை தான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் அவன் தான் இனிஷியேட் பண்ணுறான் அப்படின்னு கிளியராக சொல்லிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா ஹீரோயின் இப்போ அடுத்த சீனில் படிச்சுட்ருக்காங்க அவங்க ரூமில் அசைன்மெண்ட் பண்ணிவிட்டு. அப்போ வந்து ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்துன்னா விக்ரம் கிட்ட இருந்து. விக்ரம் வந்து சொல்கிறாரு, நான் படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஹெச்டி பிரிண்டில், நீ வேணால் வந்து பாரு, அதுக்கப்புறமேட்டு நான் டெலீட் பண்ணிடுவேன், கொஞ்ச நேரத்துலேயே டெலீட் பண்ணிடுவேன், ஏன்னா என்னோடய ஹார்ட் டிஸ்கில் இடம் இல்லை அப்படின்றாரு. அப்போ வந்து ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, ஏன்னா நைட்டு 9 மணி ஆச்சு, நான் மென்ஸ் ஹாஸ்டலுக்கு எப்படி வருதுன்னு. விஷயம் என்னன்னா இவங்க எல்லாருமே பிஜி ஸ்காலர்ஸ் தான். ஸோ அதனால் இவங்கள என்னது ஸ்கூல் சில்ட்ரன் மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பாய்ஸ் ஹாஸ்டலுக்குள்ளெல்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரிலாம் பிரிக்கலை. பட் ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோயின் யோசிக்கிறாங்க, இல்லையே அப்படின்னா ஹீரோ வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ சும்மா வா, நம்ம படத்தை பார்க்குறோம், அதுக்கப்புறம் நீ கிளம்பிடு அப்படின்றாரு. ஸோ ஹீரோயினும் சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அண்டு ஹீரோயின் வந்து சேரில் உட்காந்துக்கிறாங்க, ஹீரோ பெட்டில் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் லேப்டாப்பில் படத்தை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து படத்தை பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகுறாங்க. ஆனால் ஹீரோ வந்து படத்தையே பார்க்கல, ஹீரோயினை தான் பார்த்துட்டே இருக்காரு. அண்ட் இந்த விஷயத்தில் நம்ம இன்னொன்று நோட்டீஸ் பண்ணோம்னா, ஹீரோ முதலே ஹாய்னா நான் பார்த்துட்டாரு, பார்த்ததுக்கு அது மொக்கையாக இருந்துச்சு, எனக்கு பிடிக்கவே இல்லை, இன்னும் கிளியராக சொன்னார். ஆனால் இந்த இடத்துல அவர் அதை டவுன்லோட் பண்ணி ஹீரோயினை கூப்பிட்டு பத்தாததுக்கு நான் அதை டெலீட் பண்ணிடுவேன் மேனிப்புலேட் பண்ணி தான் இந்த இடத்துல கூப்பிட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் எப்படியோ படம் முடியுது, ஹீரோயின் கிளம்பலான்னு இருக்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, ஒரே நிமிஷம் இங்கே இரு அப்படின்னு. ஹீரோயின் வந்து என்னாச்சு புரியல அப்படின்னு கேட்கும்போது, இந்த படத்தில் இருந்த ஹீரோ எவ்வளோ கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி தான் நானும் கஷ்டப்படுவேன், நீ இப்போ இந்த ரூமை விட்டு போயிட்டேனா அப்படின்றாரு. ஹீரோயினுக்கு புரியல. அண்ட் அந்த டைமில் ஹீரோ கிட்ட வந்து கிஸ் பண்ணிடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் டேரெக்டாக அடுத்த சீனில் வந்து ஹீரோயின் குளிச்சுட்டு வெளியே வந்திருக்கிறது தான். பட் ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிஸ்ஸிங் சீன்லேயும் சரி, இப்போ குளிச்சுட்டு வெளியே வந்த சீன்லேயும் சரி, ரொம்பவே ஒரு கன்ஃபியூஸ்டாக, ஒரு குழம்பி போய் அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்காங்க. லைக் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே புரியல, இது என்னது அந்த மாதிரி முடிச்சுட்ருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டு டேரெக்டாக வாஷ்ரூம்குள்ளேயே ஓடி வந்து கேட்குறாங்க, பூமா நீயும் விக்ரமும் நேற்றுக்கு நைட் கிஸ் பண்ணிங்களான்னு. பூமா ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க, என்னடி இப்போ சொல்கிறேன்னு. அப்போ வந்து விக்ரம் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்கான், ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு ஃப்ரெண்டு கலாய்ச்சிட்டு போகிறாங்க. அண்ட் அப்படியே பூமா வெளியே வர எல்லா ஃப்ரெண்டுமே கலாய்ச்சிட்டே இருக்காங்க. நீயும் விக்ரமும் இப்போ ஒரு கப்பல் ஆமே, நீயும் விக்ரமும் இப்போ ரிலேஷன்ஷிப் ஆமே அப்படின்னு. பேசிக்கலி விக்ரம் ஊர் பூரா இதை வந்து டிண்டோராக போட்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். அண்ட் ஹீரோயினுக்கு வந்து இது எல்லாமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக ரொம்பவே ஆக்வர்டாக இருக்கும். அப்புறம் சொல்லணும்னா ஷீ இஸ் நாட் கம்ஃபர்டபுள் வித் இட் அப்படின்னு கிளியராக தெரியுது. பட் இருந்தாலும் ஹீரோயின் வந்து சரின்னு அது ஒரு மாதிரி அக்செப்ட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விக்ரம் ஆப்போசிட்டில் பார்த்துட்றாங்க. விக்ரம் வந்து பூமாவோட ஃபேஸை கட்டி பிடிச்சி நெத்திலேயே ஒரு கிஸ் கொடுக்குறாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரீஅஷூரன்ஸ் கிடைக்கிது. ஸோ மைல்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹீரோயின் கிளம்புனதுக்கப்புறம் துர்கா வராங்க. துர்கா ஸ்டார்டிங்லேருந்தே ஃப்ளர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பார்த்ததுக்கு ஹீரோ மேலே செம கண்ணாக இருந்தாங்க. அண்ட் இப்போ ஹீரோ என்னன்னா வேறு ஒரு பொண்ணோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது துர்காவுக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஸோ துர்கா வந்து கேட்குறாங்க, என்னடா உனக்கும் வேறு ஒரு பொண்ணுக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு. அதுக்கு வந்து ஆமாம் அப்படிங்கிற விக்ரம். துர்கா வந்து ஏன் அப்படின்னு கேட்கும்போது, ஏன் என்ன ரிஜெக்ட் பண்ணுற அப்படின்னு. அப்போ விக்ரம் கிளியராக சொல்கிறாரு, நீ வந்து என்னோடய டைப் கிடையாது அப்படின்னு. அப்போ துர்கா கேட்குறாங்க, அது என்னடா ஓன் டைப் அப்படின்னு. ஸோ அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு எங்கள் அம்மா மாதிரி ஒரு பொண்ணு வேணும், எங்கள் அம்மா மாதிரி என்னை பார்த்துக்கணும், அது பூமாவால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறான். அண்ட் அதுக்கப்புறம் துர்கா என்னமோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது ஒரு கிரிக்கெட் மேட்ச் காட்டுறாங்க. ஹீரோ வந்து கிரிக்கெட்டில் ஒரே சிக்ஸர். பேசிக்லி ஹீஸ் அ ஸ்போர்ட்ஸ் காய் அண்ட் எவ்ரி திங். ஸ்போர்ட்ஸ் காய், டான்ஸ் காய், லைக் ஒன் ஆஃப் த பாப்புலர் காய்ஸ். அண்ட் அதுக்கப்புறம் ஸோ அடுத்த சீனில் வந்து அப்படியே ஒரு பாட்டு தான் ஸ்டார்ட் ஆகுது. பேசிக்லி ஹீரோ அண்ட் ஹீரோயினோட ரிலேஷன்ஷிப். இந்த பாட்டோட லிரிக்ஸ்லேயே எழுதியிருக்கோம். லைக் ஹீரோயின் வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க, ஆக்வர்டாக இருக்காங்க, லைக் ஷீ இஸ் நாட் ஃபுல்லி கம்ஃபர்டபுள், ஷீ இஸ் நாட் ஃபுல்லி ஷோர் ஆஃப் ஹிம் அப்படின்னு. ஸோ
பட் இருந்தாலும் ஹீரோ லைட்டாக அஃபெக்ஷன் காட்டினாலும் ஹீரோயின் வந்து அந்த இடத்துல ரீஅஷ்யூர் ஆயிடுறாங்க. இல்லை பரவாயில்ல, நல்லவனாக தான் இருப்பான், இது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்களே ஒழிய அவங்களுக்கு அந்த இன்டர்னலி அந்த சேஃப்டி இன்னும் வரல அப்படிங்கிறது இந்த பாட்டிலே நீங்கள் நிறைய தடவை பார்க்கலாம். ஹீரோயின் கன்ஃபியூஸாக நிற்பாங்க, ஆனால் அவங்களே அது கன்வின்ஸ் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் இல்லை இது நல்ல ரிலேஷன்ஷிப் தான், அவங்களே அவங்களை கன்வின்ஸ் பண்ணிக்குவாங்க. அண்ட் அப்படியே அந்த சீனில் வந்து பார்த்தோம்னா ஒரு சீன் இம்பார்ட்டண்ட்டான சீன் என்னென்னா, ஹீரோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் பூமா எல்லோரும் சாப்பிட்றாங்க. எல்லோரும் அவங்கவுங்க ஷேரை பே பண்ணும்போது பூமா அவங்க ஷேர் எடுத்து வைக்கிறாங்க. அப்போ ஹீரோ பூமாவை தனியாக கூப்பிட்டு வந்து சொல்கிறாரு, நீ இப்படி உன் ஷேரை பே பண்ணுறது எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது, ஒரு பாய் ஃப்ரெண்டாக இது என்னோட கடமை, நீ இந்த மாதிரி நீ அசிங்கப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு பூமாவோட ஷேரை அவரே பே பண்ணிடுறாரு. ஆனால் பூமாவுக்கு இது ஒரு மாதிரி ஆக்வர்ட் ஆயிடுது. லைக் நான் சாப்பிட்டதுக்கு நான் காசு கொடுக்குறேன். பேசிக்கலி இங்கே எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான், யாருமே இங்கே சம்பாதிக்கல, எல்லோரும் பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து பாக்கெட் பண்ணி வாங்கி தான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் எதுக்கு அவன் இவளுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும், தட் டு வென் ஷீ ஹேஸ் ஹர் ஓன் மனி. ஸோ அது வந்து கொஞ்சம் மிசோஜனிஸ்டிக்காக இருக்குது. பட் ஸ்டில் ஹீரோயின் அது சிரிச்சிட்டு மறுபடியும் வழக்கம் போல் தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை அவன் ஜஸ்ட் ப்ரொடெக்டிவ் அவ்வளோதான்னு. இந்த மாதிரி ஹீரோடைய பல ரெட் ஃப்ளாக்ஸை வந்து ஹீரோயின் வந்து தானே கன்வின்ஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை சின்ன விஷயம் தானேன்னு. அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து அடுத்த சீனில் விக்கியோட ரூமெல்லாம் கூட்டி தொடச்சிட்டு இருக்காங்க, ரூமெல்லாம் அடுக்கிட்டு துணியெல்லாம் மடிச்சிட்ருக்காங்க. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வினய் கிட்ட ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் அப்போ வந்து ஹர்ஷிதா சொல்லிட்டு போகிறாங்க, வினய்க்கு வந்து மேலே சரியான லவ், ஆனால் அவன் சொல்லாமல் போயிட்டான், அதனால தான் இப்போ வந்து விக்கி ப்ரப்போஸ் பண்ணிட்டான். வினய் முதலே சொல்லியிருந்தேன்னா இப்போ நீயும் வினயும் கப்பலாக இருப்பீங்க, அந்த மாதிரி ஏதோ சொல்கிறாங்க. அப்போ வந்து பூமா ரொம்ப ஷாக் ஆகிறாங்க. பூமா வந்து கேட்குறாங்க வினய்கிட்ட, அப்படியா நீ என்ன லவ் பண்ணுறியா அப்படின்னு. அப்போ வினய் வந்து இல்லை அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் வினயோட மூஞ்சிலே தெரியும் அவன் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கான் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் இல்லை, நீங்கள் ஒரு கொஸ்டின் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், இந்த வினய் மூஞ்சிக்கு ராஷ்மிகா கேட்குதா? சரி, ஓகே. அதுக்கப்புறம் லைக் இதே ராஷ்மிகா அழகாக இருக்கனால தான் அவன் பார்க்குறான், ராஷ்மிகா மொக்கையாக இருந்தால் அவன் பார்த்துருப்பானா? பார்த்துருக்க மாட்டான். பட் நெவர் மைண்ட். அடுத்த சீன் போகலாம். இதை வந்து ஹீரோ கேட்டார்லாரு, அதாவது ஹீரோ அந்த வழியாக நடந்து வந்துட்டுருக்காரு. அவர் கேட்டோடனே பூமா கூட்டு வரும்போது சொல்கிறாரு, இந்த வினய் யார் அப்படின்னு கேட்கும்போது பூமா சொல்கிறாங்க, நல்ல ஃப்ரெண்டு, ஒரு கிளாஸ்மேட், அவ்வளோதான் அப்படின்னு. அண்ட் அப்போ விக்ரம் சொல்கிறாரு, ஹர்ஷிதா சொன்னதை நான் கேட்டுட்டேன், அவன் உன்னை லவ் பண்ணுறானாமே அப்படின்னு. அப்போ வந்து பூமா வந்து இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லை நீ அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை ஃபுல்லாக கட் பண்ணிடு அப்படின்னு. ஆனால் பூமா சொல்கிறாங்க, அவன் தான் படிக்கிற வேலை நிறைய இதுக்கு ஹெல்ப் பண்ணுறான், அவனை அப்படியே கட் ஆஃப் பண்ண முடியாதுன்னு. ஸோ அப்போ வந்து விக்ரம் சொல்லிடுறாரு, நீ யோசிச்சு பாரு எனக்கு எப்படி இருக்கும், உன்னை லவ் பண்ணுற பையனோட நீ இன்னமும் பேசிக்கிட்டு இருக்க, அதுவும் அவன் லவ் பண்ணான்னு உனக்கும் தெரிய வந்துருச்சு, காலேஜில் மற்றவங்களாம் என்னை பற்றி எப்படி பேசுவாங்க, எனக்கு ரொம்ப இது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து சரி பரவாயில்ல விட, கேன்டீன் போய் ஒரு மிளகா பஜ்ஜியா ஏதோ ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்றாரு. அண்ட் அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வினயோட ரூமுக்கு வராங்க, வினயோட ரூம்மேட்டை துரத்துறாங்க. அண்ட் வேலையை வினய்கிட்ட சொல்கிறாங்க, நீ இனிமேல் அவகிட்ட பேசக்கூடாதுன்னு. அப்போ வினய் சொல்கிறான், இல்லை ஒன்றும் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்னு. அப்போ விக்ரம் செம்ம கோவமாய் பலார்னு அரைஞ்சிட்டு சொல்லுவார், நீ பேசிக்லி அவளுக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்க, அதனால தான் எப்போ பாரு ஹெல்ப் பண்ணுறது ஏதாவது வந்துகிட்டே இருக்க, நீ இனிமேல் அவகிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த டைம் வந்து பூமா ரூமுக்கு ஓடி வராங்க. ரூமுக்கு ஓடி வந்து விக்ரம் கிட்ட வந்து வெளியே போக சொல்கிறாங்க. அண்டு விக்ரம் ரொம்ப கத்திட்டு தான் வெளியே போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பூமா வந்து வினய் கிட்ட சாரி சொல்கிறாங்க. வினய் வந்து கையெடுத்து கும்பிட்டுருவார், நான் இனிமேல் அவங்க கூட பேசவே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் பூமா கொஞ்சம் சேடாகிடுறாங்க, ரொம்பவே சேடாகிடுறாங்க. அண்ட் அடுத்த சீனில் அவங்க அப்பா கால் பண்ணுறாரு. பூமாவோட அப்பா வந்து பூமாவுக்கு கால் பண்ணி கேட்குறாரு, என்னம்மா வர அப்பா கிட்ட அதிகமாக பேசுகிறதே இல்லை, இப்போலாம் ரொம்ப தனியாக இருக்குது, என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன் அந்த மாதிரி கேட்கும்போது பூமா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைப்பா, நிறையா அசைன்மெண்ட்டு எக்ஸாம் ஒர்க்லாம் இருக்குது, அவ்வளோதான் அப்படின்னு. பூமாவும் ரொம்ப டிப்ரெஸ்டாக தான் இருக்காங்க. ஏன்னா நேற்றுக்கு நடந்த சண்டேலேயே அவங்க ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பூமா காலை வைக்கிறாங்க. அண்ட் விக்ரம் உள்ளே வராரு. உள்ளே வந்து டேரெக்டாக பூமா காலிலே விழுந்துடுறாரு. காலிலே விழுந்துட்டு அழுகவும் செய்கிறாரு. லைக் என்கிட்ட இருக்கிற ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வந்து பொசசிவ்னஸ் அண்ட் ஜெலசி, என்னால் அதை கண்ட்ரோலே பண்ணிக்க முடியல, ரொம்ப
ரொம்ப சாரின்னு சொல்லி அழுகிறாரு. ஹீரோயின் அதுக்கப்புறம் வழக்கம் போல் மன்னிச்சு விட்டுடுறாங்க ஹீரோயின். அண்ட் இங்கே வந்து ஹீரோ பேசி முடிச்சுட்டு கீழே வராரு. ஜஸ்ட்டு பூமாவோட ரூமுக்கு கீழே இறங்கி வருவார், அது உமன்ஸ் ஹாஸ்டலில். அப்போ துர்கா வராங்க. துர்கா வந்து ஹீரோவை கட்டி பிடிக்கிறாங்க. இந்த ஹீரோ விக்கி தள்ளி விடலை. இன்ஃபேக்ட் அவன் திருப்பி வேற கட்டி பிடிச்சிருப்பான். அண்ட் இதில் வந்து நீங்கள் ஹிப்போக்ரஸி பீக் டீட்டெயிலிங் பார்க்கலாம். ஐ மீன் பூமாவுக்கு ஒரு அகாடமிக் ஃப்ரெண்ட் இருந்ததே அவன் கட் பண்ணி விட்டான். சரி, ஓகே, நீ கட் பண்ணி விட்ட, ஓகே, அப்போ உனக்கும் ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருக்கக்கூடாதுல்ல. ஆனால் நீ என்ன பண்ணுற, உனக்கு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருக்குது, பத்தாததுக்கு நீ அவளை கட்டியும் பிடிக்கிற, ஃபிசிக்கலி டச் பண்ணுற. இது எவ்வளோ ஒரு ஃபஸ்ட்டான விஷயம். இந்த இடத்துல வந்து துர்கா கேட்குறாங்க, உன் கேர்ள் ஃப்ரெண்டோட ரூமுக்கு ஜஸ்ட்டு கீழே தான் நம்ம இருக்கோம், அவள் நம்மளை பார்த்துட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, விக்கி அவர் என்ன அவன் சொல்கிறான் விக்கி என்னென்னா அவள் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கான பொண்ணு பூமா, அவெல்லாம் தப்பாக நினச்சிக்க மாட்டான். ஆக்சுவலி இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்டிங்னு கிடையாது, இது அவருக்கு அண்டர்ஸ்டாண்டிங்னாங்கன்னா அவங்க ஒரு இழிச்சவாயின்னு அர்த்தம். ஸோ பேசிக்கலி பூமா ஒரு இழிச்சவாய், இதெல்லாம் அவள் கண்டுக்க மாட்டான்ங்கிறது தான் அவர் டீசெண்டாக சொல்கிறாரு. அண்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. யார், துர்கா வந்து கிஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ ஹீரோ அதை தடுத்துட்டு சொல்லுவார், நீயும் நானும் ஃபார் எவர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதை யாராலையும் பிரிக்க முடியாது. ஸோ பேசிக்கலி இவங்க மட்டும் யாரோட வேணாலும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். அண்ட் தட்டு இவரை லவ் பண்ணுற ஒரு பொண்ணு கூட. ஆனால் பூமா மட்டும் இருக்கக்கூடாது. அதுவே ஒரு மிசாஜினிஸ்டிக், மேல் ஷாவினிஸ்ட், ஹிப்போக்ரட்டிக் பிஹேவியர். அண்ட் அதுக்கப்புறம் துர்கா கிளம்பிடுறாங்க. அடுத்த சீனில் வந்து பார்த்திங்கன்னா பூமாவுக்கு வந்து டே 1லேருந்தே நம்ம சொல்லலாம் அவங்களுக்கு வந்து இந்த இங்கிலீஷ் லிட்ரேச்சர், இங்கிலீஷ் ட்ராமா இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்னு. ஸோ அவங்க ஒரு ட்ராமாவில் என்ரோல் ஆகுறாங்க. அண்ட் அந்த ட்ராமா ப்ராக்டிஸில் வந்து பார்த்திங்கன்னா துர்காவும் இருக்காங்க. ஸோ ஷீ இஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த ப்ளே. அண்ட் இதுக்கப்புறம் துர்காவுக்கு வந்து பூமாவை பார்த்தாலே கடுப்பாகும். ஏன்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கே தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் பாடிட்டு இருக்காங்க. ஐ மீன் நாட் பாடலாம், எல்லோரும் டைலாக் பேசிகிட்டு இருக்காங்க. பூமா பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டான டைலாக் டெலிவரி. பத்தாவதுக்கு நடுவில் நல்ல டைலாகோட லைன்ஸ் எல்லாமே மறந்துடுறாங்க. ஏன்னா நம்ம படத்தோட ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்துருக்கோம், ஷி ஹேஸ் த ப்ராப்ளம் ஆஃப் ஆங்ஸைட்டி, மெயின்லி சோஷியல் ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்டஃப். ஸோ அவங்க இந்த இடத்துல திணறாங்க. அண்ட் அதனாலே ட்ராமாவில் இருக்கவங்க எல்லாருமே இரிட்டேட் ஆகுறாங்க. லைக் இவ்வளோ போய் எடுத்திருக்காங்க பாரு, எப்போ பாரு டைலாக் வந்துட்டு சொதப்பிட்டே இருக்காருன்னு. ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, லைக் கொஞ்ச நாள் கழித்து பூமாவே போய் கேட்குறாங்க துர்கா கிட்ட. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராமாலேயே துர்கா தான் எல்லாத்தோட பெஸ்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. லைக் எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நாள் எல்லா ப்ராக்டிஸும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்போ பூமா வந்து துர்கா கிட்ட போய் சொல்லுவாங்க, நீங்கள் ரொம்ப சூப்பராக ஆக்ட் பண்ணுறீங்க, சூப்பராக பேசுகிறீங்க, ஆனால் என்னால் அப்படி பண்ணவே முடியல, கொஞ்சம் சொல்லித்தர முடியுமா, எப்படி பண்ணுறதுன்னு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது துர்காவுக்கு ஒரு நிமிஷம் எல்லாமே மறந்துடுறாங்க. அவங்க வந்து நீ ரொம்ப க்யூட்டாக பேசுகிற, எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் துர்கா சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க, எப்படி ஆக்ட் பண்ணுறது, எப்படி டைலாக் டெலிவரி பண்ணுறதுன்னு. அதுலேயே 2 பேரும் செமையாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க. அண்ட் டெய்லி இந்த மாதிரி ப்ராக்டிஸ் முடிஞ்சோடனே பூமா வந்து கூட்டிகிட்டு போக வருவார் ஆடிட்டோரியமுக்கு. யாருன்னா விக்கி வருவார். அண்ட் அதுக்கப்புறம் பூமாவோட டைலாக் டெலிவரி, ஆக்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே சூப்பராக இம்ப்ரூவ் ஆயிடுது. அண்ட் ஃபைனலி த டே ஆஃப் த ப்ளே வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. அண்டு அதில் வந்து துர்கா வந்து செமையாக மோட்டிவேட் பண்ணுறாங்க பூமாவை. அண்ட் ஆக்டிங், ஐ மீன் இந்த மிடில் ஆஃப் த ட்ராமா பார்த்திங்கன்னா பூமாவோட ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது. அண்ட் எல்லோரும் கை தட்டுறாங்க, விசில் அடிக்கிறாங்க. ஆடியன்ஸில் ஒன் ஆஃப் த ஆடியன்ஸாக நம்ம விக்ரம் உட்காந்துட்டு தான் இருக்காரு. விக்ரம்க்கு இது சுத்தமாக பிடிக்கல, அப்படியே கடுப்பாகிறாரு. பட் எனிவே அந்த ப்ளே முடிஞ்சது, பூமா வெளியே வராங்க. அண்டு பூமாக்கு வெளியே வரும்போது எல்லோரும் கங்க்ராட்ஸ்ன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஸோ பூமா வந்து விக்ரமை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சி, பாத்தியா நான் எப்படி இருந்தது என் ஆக்டிங் அப்படின்னு ரொம்பவே ஒரு எக்ஸைட்டடாக ஆசையாக கேட்குறாங்க. இந்த ஹீரோ என்னடானா மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரே இதாக சொல்லிடுவார், நல்லா தான் பண்ணேன், நீ மெயினாக உனக்கு இந்த அட்டென்ஷன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல, இந்த பசங்கள்லாம் உனக்கு கை தட்டிட்டு விசில் அடிக்கிற அட்டென்ஷன்லாம் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு ரொம்பவே ரூடாக கேட்டுறாரு. அது ஹீரோயினுக்கு மூஞ்சே மாறிடுது. அண்ட் அதுக்கு மட்டும் இல்லாமல் நீ வந்து இந்த ஸ்குவாட் ஃபைட்டிங் சீனில் அப்படியே ஆடியன்ஸை பார்த்த மாதிரி கீழே விழுந்த அதில் க்ளீவேஜ் ஃபுல்லாக தெரிஞ்சது, அப்போ தான் பசங்க விசில் அடித்து கை தட்டினாங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு இன்னும் கஷ்டமாயிருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சரி பரவாயில்ல விடு, இதுதான் நீ லாஸ்ட்டாக ஸ்டேஜ் ஏறுறது, இதுக்கு
இனிமேல் மறந்துடு இதெல்லாம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைக் அவங்களோட பேஷன் அவங்க தூக்கி போடணும் ஜஸ்ட் பிகாஸ் ஹீ கான்ட் கண்ட்ரோல் ஹிஸ் பொசசிவ்னஸ் அண்ட் ஜெலசி இஷ்யூஸ். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின் ரூமுக்கு போய் ரொம்பவே சோகமாக சுருண்டு படுத்துடுறாங்க. அண்ட் இந்த சுருண்டு படுக்கிறதுலையுமே ஒரு டீப்பான மீனிங் இருக்குது. இவங்க படுத்துருக்கிற பொசிஷன் பேர் ஃபீட்டஸ் பொசிஷன். இது வந்து ரொம்பவே ஒரு பயந்த ஆங்ஸியஸானவங்க தான் இந்த மாதிரி பொசிஷன்லேயே படுத்து தூங்குவாங்க. லைக் அப்போயாச்சும் நமக்கு செக்யூராக ஃபீல் ஆகும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில். அண்ட் அடுத்த சீனில் பார்த்திங்கன்னா ஹீரோயின் வந்து கிளாஸில் நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. துர்கா உள்ளே வராங்க, வா வெளியே போகலாம் அப்படின்னு கூப்பிடும்போது பூமா சொல்கிறாங்க, இல்லை விக்ரம் வந்து எனக்காக கேன்டீனில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான், நான் போகலன்னா அவன் சாப்பிடவே மாட்டான் அப்படின்னு சொல்லும்போது துர்கா சொல்கிறாங்க, அவன் கிடக்குறான் நம்ம போகலாம், இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பூமா ரொம்ப தயங்குறாங்க, இல்லை ப்ளீஸ் நான் ஃபோனாவது பண்ணி சொல்லிடுறேன் அப்படின்னு. அப்போ வந்து துர்கா ஃபோனையும் பிடிங்கிடுறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவனே சமாளிச்சுக்குவான், அவன் என்ன குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. அண்டு இவங்களாம் சேர்ந்து கேமிங் ஆர்கேட் போகிறாங்க. அதாவது துர்காவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் பூமா இவங்களாம் சேர்ந்து இந்த என்ன சொல்கிறது கேம்ஸு ஆர்கேட் கேம்ஸு இதெல்லாம் விளையாண்டுருக்காங்க. அண்டு அப்படியே விளையாண்டு பூமா செமையாக என்ஜாய் பண்ணிடுறாங்க. ஃபஸ்ட்டு பூமா விளையாடல, ரொம்ப தயங்கி தான் இருக்காங்க. பட் அதுக்கப்புறம் நல்லா விளையாண்டுடுறாங்க. அதுக்கப்புறம் துர்கா வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது நீ ஹாப்பியாக இருக்கியான்னு கேட்குறாங்க. அப்போ பூமா வந்து ஆப்வியஸ்லி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்றாங்க. இல்லை நீ விக்ரம் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, யோசிச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் வழக்கம் போல் தன்னைத்தானே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்க, இல்லையே நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், ஹீஸ் அ வெரி குட் கிஸ்ஸர் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஆனால் அப்போ வந்து துர்கா சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட சில விஷயங்களை சொல்லணும், நான் எப்பயுமே உன்னை விக்ரமோட பார்த்துருக்கேன், நீ சந்தோஷமாக இருந்ததே இல்லை, ஆனால் எங்கள் கூட இன்றைக்கி நீ எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்க, ஐ சி த ஸ்பார்க் இன் யூ, ஐ சி த லைஃப் இன் யூ. ஆனால் விக்ரமோட இருந்தால் அது எல்லாமே மொத்தமாக அழிஞ்சு போயிடும். ஏன்னா விக்ரம்க்கு நீ மேபி கரெக்டாக இருக்கலாம், ஆனால் உனக்கு விக்ரம் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ பேசிக்லி விக்ரம் ஒரு நல்ல பார்ட்னர் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவன் ரொம்ப மேல் ஷாவனிஸ்டிக்காக இருக்கான், கண்ட்ரோலிங்காக இருக்கான். ஹீரோயினுக்கு எது ஹர்ட் ஆகாது, எதை பற்றி கவலையே படுறது இல்லை. ஸோ அதை வந்து துர்கா சொல்லும்போது ஹீரோயினும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க. ஆனால் கொஞ்சம் திருன்னு முழிக்கும் போது துர்கா சொல்கிறாங்க, நான் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் சொல்லணும், அதை சொன்னால் நீ என்னை ரொம்ப ஹேட் பண்ண வாய்ப்பு இருக்குது, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனஸ்ட்டாக சொல்லிடுறாங்க. விக்ரம்மா வந்து நான் ஃபஸ்ட் டேலேருந்து லவ் பண்ணிகிட்ருக்கேன், பத்தாததுக்கு நீயும் அவனும் ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கப்புறம் கூட ஒரு தடவை உன் ஹாஸ்டல் கீழே நான் அவனை கிஸ் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் அவன் தடுத்துட்டான். ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், எனக்கு அப்போ வரைக்கும் நீ தான் அந்த கேர்ள் ஃப்ரெண்டுன்னே தெரியாது, உன்னை பற்றி சுத்தமாக தெரியாது, நீ தான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு தெரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு துர்கா ஜென்யூன்லி ரெக்ரெட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாங்க. பட் இந்த இடத்துல வந்து ராஷ்மிகா பூமாவுக்கு வந்து செம்மையாக கடுப்பாயிருது. லைக் ரெண்டு விஷயம் கடுப்பாயிருக்கும். ஃபர்ஸ்ட் திங், நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக நினச்ச பொண்ணு நம்ம பாய் ஃப்ரெண்டாக கிஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அண்ட் செகண்ட் திங், நம்ம பாய் ஃப்ரெண்டு இந்த மேட்ரு நம்மக்கிட்ட சொல்லவே இல்லை. அதுக்கு மேலே இவளுக்கு மட்டும் வினய் வந்து கட் பண்ணி விட்டான்ல, அதுவும் சும்மா பேசுகிறதுக்கு. அப்போ இவளை வந்து ஏன் கட் பண்ணி விடலை, இவள் கிஸ் பண்ணுற அளவுக்கு ட்ரை பண்ணியிருக்கா, அப்பயும் இவளோட பேசிகிட்டு இருந்திருக்கான். அது வந்து ஹீரோயினுக்கு ரொம்பவே கடுப்பாயிருது, கோவமாயிருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து கிளம்பிடுறாங்க, அந்த இடத்துலேருந்து எதுவுமே பேசல. துர்கா சாரின்னு சொல்லிட்டு பேச வரும்போது துர்காவை இக்னோர் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுறாங்க. டேரெக்டாக கேம்பஸ் வந்துடுறாங்க, பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸோட டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரி விளையாண்டுருப்பாரு. அப்போ ஹீரோயின் அவர் கண்டுக்கவே மாட்டார், வேணும்னே வெறுப்பாக பேசுவார். லைக் சில பேர்லாம் என்னை கண்டுக்காமல் வெளியே ஊர் சுத்த போயிட்டாங்க, நானும் எதுக்கு அவங்களோட பேசணும், எதுக்காக வெயிட் பண்ணணும், எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டும் நல்லா அப்படின்னு ரொம்பவே ஒரு திமிராக வியர்டாக பேசுகிறாரு. அண்ட் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்புறம் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறாரு, டே அந்த பொண்ணு ரொம்ப அப்செட்டாக இருக்காளா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அதை பார்த்துட்டு சரின்னு போய் என்னாச்சு பூமா, ஆர் யூ ஓகே பேபி அந்த மாதிரிலாம் கேட்குறாரு. அண்ட் ஹீரோயின் வந்து இவ்வளோ கோவம் உள்ளே இருந்திருக்கு, இவ்வளோ நடந்திருக்கு, ஆனால் அதை எதுவுமே சொல்லிக்காமல் வழக்கம் போல் எல்லாத்தையும் சப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணலாம், படம் ஃபுல்லாகவே ஹீரோயின் வந்து அவங்களோட வெல்பீயிங்கை செகண்டரியாக தான் வச்சுக்கிறாங்க. விக்கியோட வெல்பீயிங், அவங்க அப்பாவோட வெல்பீயிங், அடுத்தவங்களுடைய வெல்பீயிங் தான் வந்து ப்ரைமரியாக வச்சுக்கிறாங்க. ஸோ இதுவே ரொம்ப ஒரு கெட்ட பழக்கம், யாருமே இப்படி இருக்கவே கூடாது. பட் நெவர் மைண்ட், சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் பைக்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ பைக்கில் வந்து பூமா கேட்குறாங்க எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, எங்கள்
எங்கள் அம்மாவை பார்க்க போகிறோம், இன்றைக்கி என் பர்த்டே அப்படின்னு. அப்போ ஹீரோயின் செம்மையாக ஷாக் ஆகிடுறாங்க. லைக் ஐ எம் நாட் ரெடி எட் அப்படின்னு கிளியராக சொல்கிறாங்க. கிளியராக அப்போயும் வந்து விக்கி டோட்லி இக்னோர்ஸ் இட். அவங்க வந்து ஒன்றும் இல்லை, நம்ம பார்த்துட்டு வரோம் அவ்வளோதான் அப்படின்னு. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க அப்பா, ஹீரோயினோட அப்பா கேம்பஸ்க்கு வந்தால் தெரிஞ்சு போயிடும்ல, ஷீ இஸ் நாட் இன் த கேம்பஸ் அண்ட் அவுட் சம்வேர் அப்படின்னு. பட் ஸ்டில் ஹீரோயின் வந்து ஒரு சின்ன கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட பேசிடுறாங்க. பேசிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோட அம்மாவை பார்க்க வந்துட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஹீரோட அம்மா வந்ததுலேருந்து ஒரு செகண்ட் கூட, ஒரு தடவை கூட ஹீரோயினோட மூஞ்சியை பார்க்கவே இல்லை. எப்பயுமே தரையை பார்த்தே தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பேசக்கூட மாட்டாங்க, ஒரு வார்த்தையும் பேசலை, ஒரு ஐ கான்டாக்டும் பண்ணலை, கீழே தான் பார்த்துட்ருக்காங்க தரையில். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அப்பையும் கீழே தான் பார்த்துட்ருக்காங்க, ஒரு வார்த்தை கூட பேசலை. அதுக்கப்புறம் ஹீரோ அவர் ரூமுக்கு போயிடுவார். அப்போ ஹீரோயினும் பின்னாடியே ரூம்குள்ளே போய் கேட்பாங்க, உங்கள் அம்மா ஏன் பேச மாட்டேங்கிறாங்க, பேச முடியாதா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ சிரிச்சிட்டே சொல்கிறாரு, நீ என்ன ஊமைன்னு நினச்சிட்டியா, ஊமையெல்லாம் கிடையாது, அது அம்மாவோட பழக்கம் அப்படி அப்படின்றாரு. ஹீரோயினுக்கு புரியல, என்ன பழக்கம் இது அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா வந்து அப்படி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்காரு, அவங்க எப்பயுமே வந்து கெஸ்ட் வந்தால் பேச மாட்டாங்க, கண்ணில் பார்க்க மாட்டாங்க, அப்பாவுக்கு கோவம் வந்துருச்சுன்னா அப்பா கண்ணிலே பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லுவார். அப்பாவோட அந்த காலத்து பொண்ணுங்க, அந்த ஜென்ரேஷன் பொண்ணுங்களே வேறு லெவல், அவங்களுக்குலாம் கோயிலே கட்டலாம், உங்கள் ஜென்ரேஷன் பொண்ணுங்களுக்குலாம் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல இவங்களோட அம்மா ஜென்ரேஷன் வந்து ஒரு ட்ராமா சர்வைவர். ஷீ லிட்ரலி ஹேஸ் த PTSD, லிட்ரலி போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் சஃபர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு பச்சையாக தெரியுது. பட் அதை வந்து இந்த இடத்துல க்ளோரிஃபை பண்ணுறாங்க. ப்ரோ, யூ ஷுட் டேக் யூர் மாம் டு அ தெரபிஸ்ட் அண்ட் கெட் ஹர் ட்ரீட்டட் ஃபார் ஹர் PTSD. அதை விட்டுட்டு அதை போய் கிரேட்டுன்னு வேறு க்ளோரிஃபை பண்ணிகிட்டு இருக்கான். இதுலேயே வந்து ஒரு பெரிய ரெட் ஃப்ளாக். பட் ஹீரோயின் வந்து இதில் செமையாக ஷாக் ஆகிறாங்க. யாரா இவன் பைத்தியக்காரன், இதுக்கு தான் படம் ஃபுல்லாக சொல்லிட்டு இருந்தானா ஸ்டார்டிங்லேருந்து, எனக்கு எங்கள் அம்மா மாதிரியே பொண்ணு வேணும், அம்மா மாதிரியே ஒரு பொண்ணு வேணும்னு. பேசிக்கலி இவங்க அம்மா மாதிரி ஒரு அடிமை, ஒரு PTSD சர்வைவர், PTSD சஃபரர் வேணும் இவனுக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு அந்த மொமெண்ட் தான் புரியுது. இருந்தாலும் ஹீரோயின் முழிக்கிறாங்க, என்னடா இவன் அப்படின்னு பேசுகிறேன்னு. ஹீரோயின் பயப்படுறத பார்த்து ஹீரோ சொல்கிறாரு, கவலைப்படாத பேபி, உன்னை என்னைக்கும் நான் அடிக்க மாட்டேன் அப்படின்னு. இல்லை, அடிக்க மாட்டேங்கிறதெல்லாம் பேர் மினிமம், அது ஒரு பெரிய விஷயமா வந்து சொல்லிட்டு போகிறானே, அதுக்கு மேலே இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமேட்டு ஹீரோ வந்து சொல்கிறாரு, சரி ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஹீரோயினையும் அவங்க அம்மாவையும் வீட்டில் தனியாக விடுறாரு. அண்ட் அப்போ வந்து அவங்க அம்மா இன்னமும் அவங்க கண்ணில் பார்க்கவே இல்லை, இன்னமும் பேசலை. ஒரு புக்கு மட்டும் கொடுக்குறாங்க, ஆல்பம். ஹீரோயின் வந்து கேட்குறாங்க, இது உங்கள் ஆல்பமா அப்படின்னு. அவங்க அம்மா லைட்டாக தலையை மட்டும் ஆட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு புக் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா சின்ன வயசு அழகாக இருந்த ஃபோட்டோ, சிரிச்சிட்டு இருந்த ஃபோட்டோ, ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு, பேசிக்கலி எல்லாம் நார்மல் சைல்டு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறாங்க. இப்போ எப்படி பயந்துட்டு அப்படியே கீழேயே பார்த்துட்டு பேசுகிறதுக்கு கூட பயப்படுற ஒரு பர்சனை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு அப்போ தான் தோணுது, எவ்வளோ மாறி இருக்குது அவங்க கல்யாணத்தினால அப்படின்னு. ஸோ தப்பான ஒரு பர்சனை கல்யாணம் பண்ணிங்கன்னா நீங்கள் எவ்வளோ ஒரு ஒஸ்டான ஃபேஸுக்கு போக முடியும், உங்கள் சைக்காலஜி எவ்வளோ கேவலமாக டிட்டோரியேட் ஆக முடியும் அப்படின்றத ஹீரோயின் ரியலைஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஹீரோயினுக்கு வந்து எதிரில் ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில் ஹீரோயின் பார்க்குறாங்க. அந்த கண்ணாடியில் பார்க்க ஹீரோயினுக்கு என்ன தோணுதுன்னா, இன்னும் ஒரு 10-20 வருஷத்தில் ஹீரோயினும் அதே மாதிரி தான் ஆக போகிறாங்க. அதாவது இதே மாதிரி பயந்து பதுங்கி தான் வாழணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. ரொம்ப பயப்படுறாங்க. இதை யோசிச்சுட்டே வராங்க. சரி ஓகே, அதுக்கப்புறமேட்டு ரிட்டன் கிளம்பிடுறாங்க காலேஜுக்கு, யார் ஹீரோவும் ஹீரோயினும். அப்படி கிளம்பும் போது வழியில் ஒரு தாபாவில் இறங்கி சாப்பிட்றாங்க. ஸோ சாப்பிடும் போது பூமா கேட்குறாங்க லைக் என்னோடய கரியர் பற்றி என்ன யோசிக்கிற, கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எங்கே இருப்போம் அந்த மாதிரிலாம் கேட்கும்போது ஹீரோ சொல்கிறார், நீ எங்கள் அம்மாவோட இரு, எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடச்சிதுன்னா நான் ஜாப் போவேன், ஆனால் எனக்கு பிடிக்கலன்னா நான் எந்த ஜாபுக்கும் போக மாட்டேன், எங்கள் அப்பாவோட பிஸ்னஸே பார்த்து நடத்திக்குவேன் அப்படின்றாங்க. அப்போ வந்து ஹீரோயின் கேட்குறாங்க, அப்போ நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் என்ன அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ எதுக்கு வேலைக்கு, அப்போ ஹீரோக்கு மூஞ்சே மாறிடுது, செம்மையாக கோவப்படுறாரு. பட் அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு போகிறதுனா போ, எனக்கு என்ன, இந்த வீடு கூட்டுறது, வீடு துடைக்கிறது, இது எல்லாத்தையுமே எங்கள் அம்மா பண்ணிகிட்ருக்காங்க, அம்மாவுக்கு ரொம்ப வயசாகிடுச்சு, இதெல்லாம் நீ தான் டேக் ஓவர் பண்ணணும், பார்த்ததுக்கு எனக்கு 3 குழந்தைங்க வேணும் பேக் டு பேக், அதனால் நீ எல்லாத்தையும் குழந்தைங்களையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துக்கிட்டு உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பேசிக்கலி ஹீரோனோட இன்ட்ரெஸ்ட்டை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை.
நீ எதுக்கு கஷ்டப்பட்டு வேலைக்கு போய்ட்டு அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அது ஹீரோயினுக்கு மூஞ்சி மாறுது. என்னடா இது நம்ம இன்ட்ரெஸ்ட் லைக் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் எல்லாமே இவனுக்கு ஆயா வேலை பார்க்குறதுக்கு தானா அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. பட் இருந்தாலும் ஹீரோயினோட இன்ட்ரெஸ்ட் ஒரு துரும்ப கூட மதிக்கலை, அப்படியே தூக்கி போட்டுடுறாரு. இது ஹீரோயினுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க, துர்கா சொன்னது பத்தாததுக்கு இவங்க அம்மாவை மீட் பண்ணது பத்தாததுக்கு இந்த ஹீரோட பிஹேவியர், அதாவது வேலைக்கு போகணுன்னு சொன்னோன்னே அந்த மேல் ஷாவனிஸ்ட் வெளியே வந்துட்டான். ஸோ இது எல்லாத்தையுமே இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க குளிக்கிறாங்க, ஆனால் குளிக்க அவங்களுக்கு அப்படியே அந்த தாட்ஸ் வருது. ஃபஸ்ட் டைம் அவங்க வந்து கிஸ் பண்ணும்போதும் சரி, ஃபஸ்ட் டைம் அவங்க அந்த போலீஸை அடித்த போதும் சரி, எல்லா டைமுமே ஹீரோயின் ரொம்ப நர்வஸாக பயந்து போய் ஆங்ஸியஸாக தான் இருந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே ஹீரோ அட்வான்டேஜாக தான் எடுத்திருக்காருன்னு ஹீரோயினுக்கு அப்போ தான் புரியுது. புரிய அப்படியே உங்களுக்கு ஒரு ஆங்ஸைட்டி அட்டாக் வருது. ஏன்னா அப்படியே செவரெல்லாம் குறுகுது, பக்கத்தில் இருக்க செவரு குறுகுது, எல்லா செவரு குறுங்கி அப்படியே அவங்கள நசுக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு தாட் வருது. அவங்க அப்படியே கத்தி அழுகுறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எந்த செவரும் எதுவும் ஆடலை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. ஹீரோயின் ஏன் இவ்வளோ ஆங்ஸைட்டியாக இருக்காங்கங்கிறதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து சின்ன வயசில் அவங்க அத்தை கூப்பிடுவாங்க என் வீட்டுக்கு வரையானா. அப்போ ஹீரோயின் வந்து சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அப்பா சொல்லுவார் அப்புறமா போய்க்கலாம் அந்த மாதிரி சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க ஹீரோயினுக்கு நைட்டு ஃபுல்லாக சாப்பாடே போட மாட்டார். ஹீரோயின் வந்து பசிக்குதுப்பான்னு சொல்லும்போது நீ பாட்டுக்கு அத்தை கூப்பிட்டோன்னே சரி வரேன்ட்ட, அப்பாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், யாருமே நீ கண்டுக்கிறதே இல்லை அப்படின்னு ரொம்பவே ஒரு மெனிப்புலேட் பண்ணி விட்டுறாரு. அதுக்கு பட்னி வேற போடுறாரு. ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்புறம் ஹீரோ அவங்க அப்பா சொல்கிறாரு போய் அவங்க அத்தை கூட இருந்து சாப்பிட்டுக்கோ அப்படின்னு. அப்புறம் ஹீரோயின் வந்து அப்பையிலேருந்து ஆரம்பித்தது தான் அவங்களோட பீப்புள் ப்ளீஸர் பிஹேவியர். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுத்த சீனில் ஹீரோயின் மாத்திரை சாப்பிட்டுருக்காங்க அவங்களோட ஆங்ஸைட்டிக்கு. அப்புறம் ஹீரோ கிட்ட பார்த்து சொல்கிறாங்க லைக் நம்ம மாடியில் போய் பேசலாமா அப்படின்னு. மாடியில் வந்தோடனே ஹீரோயின் சொல்கிறாங்க லைக் எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பிரேக் வேணும், பிரேக்குனால் ஒரு நல்லாவே ஒரு பிரேக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஹீரோ வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயினுக்கு மறுபடியும் ஆங்ஸைட்டி வந்து இல்லை ஒன்றும் இல்லை எனக்கு படிப்பு ஸ்ட்ரெஸ் அவ்வளோதான் அப்படின்னு மாற்றி விட்டுறாங்க. அண்ட் ஹீரோயின் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ணுறாங்க, ரொம்பவே ஒரு டிப்ரெஷனுக்கு போகிறாங்க. அண்ட் இந்த டைம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஹீரோ சுத்தமாக கண்டுக்கிறதே இல்லை. அண்ட் இன்னொரு ஹைலைட் என்னென்னா ஹீரோயின் தான் வீட்டு வேலை செய்கிறது, ஐ மீன் ஹீரோட ரூமை க்ளீன் பண்ணுறது. ஹீரோனோட டூ லிஸ்ட்டில் கூட பார்த்திங்கன்னா எல்லாமே டூ விக்கீஸ் க்ளீனிங், விக்கீஸ் லாண்ட்ரி, விக்கி பேசிக்கலி ஹீரோனோட லைஃப் ஃபுல்லாகவே விக்கி ஆகிடுச்சு. அண்ட் ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னா ஹீரோனோட அப்பா சர்ப்ரைஸ் விசிட் கொடுக்கலாம் காலேஜ் வரும்போது ஹீரோயினோட ஹாஸ்டலுக்கே டேரெக்டாக வந்துடுறாரு சர்ப்ரைஸ் விசிட்காக. அப்போ வந்து ரூமு கதவை தட்டுறாரு. அப்போ டேரெக்டாக கதவை திறக்கிறதே வந்து விக்கி தான். ஸோ விக்கியும் அவங்க பொண்ணும் ஒரு ரூமில் தனியாக இருக்கிறத பார்த்தோன்னே அவங்க அப்பா எந்த அப்பாவுக்கு இருந்தாலும் செமையாக வரும். டேரெக்டாக 2 பேரும் ஒரு ஃபிஸ்ட் ஃபைட்டில் வராங்க, செமையாக சண்டை போடுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பா வந்து சொல்கிறார் நீ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும், நான் ஹெச்ஓடியை பார்த்து பேசிக்கிறேன்னு. அப்போ ஹெச்ஓடி கிட்ட டிசி கொடுங்கன்னு கேட்கும்போது ஹெச்ஓடி வந்து சொல்லுவார் இவங்கெல்லாம் மேஜர் அடல்ட்ஸ், உங்கள் பொண்ணு கேட்கட்டும் அடுத்த செகண்டே கொடுத்துட்றேன், ஆனால் பேரண்ட்ஸ்லாம் கேட்டால் கொடுக்க முடியாது, உங்கள் பொண்ணோட சைன் வேணும் அப்படின்றாரு. அப்புறம் அவங்க அப்பா கோவம் வந்துடுது, பயங்கரமாக கோவம் வந்துடுது. இதெல்லாம் என்னடா காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய லேப்டாப்பை ஹெச்ஓடியோட லேப்டாப்பை போட்டு நொறுக்கி எடுத்துடுறாரு. அண்ட் அதுக்கப்புறம் டேரெக்டாக வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்துட்டு கேட்டுக்கிட்ட போவார். அப்போ ஹீரோயின் வெளியே அவங்க அப்பாவை பிடிச்சி கதறிட்டு இருப்பாங்க, அப்பா ப்ளீஸ்ப்பா இன்னும் ஒரே ஒரு மாதம் தான் அதோட என் கோர்ஸே முடிஞ்சிடும்ப்பா அப்படின்னு, இன்னும் 1 மாதம் படித்தேன்னா டிகிரி வாங்கிடலாம்ப்பா அப்படின்னு கெஞ்சி அழுகுறாங்க. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாரு நான் வந்து உன்கிட்ட ஒரே ஒரு தான் சொல்கிறேன், நான் இப்போ கேட்டு விட்டு வெளியே போயிடுவேன், நீ என் கூட வந்தேன்னா நீ என் பொண்ணு, இல்லைன்னா என்னை மறந்துடு அப்படின்றாரு. ஹீரோயின் அழுகுறாங்க. அண்டு அவங்க அப்பா பலர்னு அரைஞ்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோட அப்பா கிளம்பிடுறாங்க. அவர் கிளம்புனதுக்கப்புறம் ஹீரோயின் மறுபடியும் ஃபோன் பண்ணுறாரு, அவங்க அப்பா எடுக்கவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து அவசரமாக எங்கேயோ பேக் பண்ணிவிட்டு கிளம்பி போகிறாரு, எங்கன்னு தெரியல. பட் ஓகே அந்த டைமில் ஹீரோயின் வந்து அவங்க ஹெச்ஓடி கிட்ட போய் சாரி சார் நான் உங்களுக்கு ஒரு புது லேப்டாப் வாங்கி தந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லும்போது அவங்க ஹெச்ஓடி பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கும், உன்னோட லைஃபோட டெசிஷன்ஸ் எல்லாமே நீ யாரை கல்யாணம் பண்ணணும், எப்போ கல்யாணம் பண்ணணும், வேலைக்கு போகணுமா வேலைக்கு போகக்கூடாதா, வீட்டில் இருக்கணுமா வீட்டில் இருக்கக்கூடாதா, எல்லாத்தையுமே வந்து உன்னோட ஹஸ்பண்டு உன்னோட அப்பாவை டிசைட் பண்ணக்கூடாது, நீ தான் டிசைட் பண்ணணும், ஏன்னா இது எல்லாத்தோட கான்சிக்வன்ஸஸும் நீ தான் ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு. அண்ட் அப்போ ஹீரோயினும் அதை யோசிக்கிறாங்க. இப்போ ஹீரோ வந்து டைரெக்டாக வராரு. ஹீரோயின் கிட்ட வந்து ஹீரோயினை பார்த்து ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போய் தனியாக பேசணும்னு சொல்லி 2 பேரும் டோர் லாக் பண்ணிக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாரு நான் ஐயர்கிட்ட பேசிட்டேன், எல்லாருக்கிட்டையும் பேசிட்டேன், முகூர்த்தம் ரெடி, நம்ம நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஹீரோயின் வந்து என்னது கல்யாணமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க அப்போ எங்களுக்கு டிகிரி என்ன ஆகுறது அப்படின்னு கேட்கும்போது டிகிரியெல்லாம் விட்டுரு,
இவர் எம்ஏ லிட்ரேச்சர் வாங்கி நீ என்ன பண்ண போகிற, அதெல்லாம் ஒரு டிகிரியா அப்படின்னு வேறு சொல்லிடுறாரு. பார்த்ததுக்கு இப்போ எதுக்கு இவ்வளோ அவசரமாக கல்யாணம்னு கேட்கும்போது, உங்கள் அப்பாவை நம்ப முடியாது, உன்னை என்கிட்ட வந்து பிரிச்சுருவார், அந்த பயத்தில் தான் இதெல்லாம் பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. அட் த சேம் டைம் வேறு வழி இல்லாமல் உண்மையை சொல்லிடுறாங்க, எனக்கு உன்னோட பிரேக்கப் தான் பண்ணணும், உன்னோட நான் ஹாப்பியாகவே இல்லை, நீ வந்து எப்பயுமே என்னை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்க, என்னால் முடியல, பார்த்ததுக்கு நீ ரொம்ப ஷாவினிஸ்டிக்காக இருக்கேன்னு ஓப்பனாக சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து அழுதுகிட்டே வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு ஒரு 3 செகண்ட் இருக்கும், திருப்பி வந்து கதவை தட்டுறாரு. லக்கிலி ஹீரோயின் நல்ல வேலை டோரை லாக் பண்ணிட்டாங்க. சுற்றி ஏறிய க்ரௌட் ஃபார்ம் ஆகுது. பிடிச்சி கற்றுன்னு கத்துறாரு. ஏன் இவ்வளோ நாளாக உனக்கு தெரியலையே, அதெல்லாம் இப்போ தான் திடீர்னு கல்யாணத்துக்கு முன்னாடி தான் தெரியுதா அப்படின்னு கற்றுன்னு கத்துறாரு. ஸோ அவர் ரூமுக்கு வந்து திங்ஸ் எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறாரு. அண்டு ஹீரோயின் அவங்க ரூமில் அழுகுறாங்க. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா இல்லாமல் ஏற்றி வேற விடுறாங்க. இந்த பொண்ணுங்களே இப்படி தாண்டா அப்படி தாண்டான்னு ரொம்ப ஓவராக ஏற்றி விடுறாங்க. ஸோ அடுத்த நாள் ஹீரோயின் வந்து கிளாஸுக்கு போகலான்னு போயிட்டு இருக்கும்போது ஹீரோ அண்ட் அவருடைய துப்புக்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சரௌண்ட் பண்ணிடுறாங்க. பெரிய மயிர் பிடிங்கிங்கன்னு நினப்பு. சரி ஓகே, சுற்றி சரௌண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ஒரு கார்னர் பண்ணிவிட்டு சொல்கிறாங்க, நீ எப்பேற்பட்ட பொண்ணுன்னு எல்லாருக்கும் தெரியட்டும், நீ என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி என்ன வேணாலும் பண்ண, நீ என் கூட எத்தனை தடவை படுத்திருப்ப, எவ்வளோ ஒரு கேவலமான பொண்ணு நீ. பேசிக்கலி அவளை ரொம்ப ஸ்லட் ஷேம் பண்ணுறாங்க. ஈவன் தோ ஷி இஸ் நாட் அ ஸ்லட், பட் ஸ்டில் ஏன் என்னோட பிரேக்கப் பண்ணணும்னு, என்னோட படுத்ததுக்கப்புறம் தான் உனக்கு பிரேக்கப் பண்ணணும்னு தோணுச்சா, எப்படி இவ்வளோ கேவலமாக இருக்கேன்னு ரொம்பவே அசிங்கமாக திட்டிடுறாரு. ஹீரோயின் அழுகுறாங்க. ஹீரோயின் கழுத்தையே நெரிச்சிடுறாரு. பட் நாட் தேட் மச். அதுக்கப்புறம் போயிடுறாங்க. நீ எங்கே போனாலும் வருவேன், உன் வாழ்க்கையே நான் கெடுத்து குட்டிச்சவராக்க, நீ அவனையாவது கல்யாணம் பண்ணுவேன், உன் கல்யாணத்துக்கு வெளியே நம்ம 2 பேர்த்தோட ஃபோட்டோஸையும் ஃப்ளெக்ஸு வைப்பேன், உன் வேலைக்கு போவியா அங்கேயும் வந்து சொல்வேன், நீ என் கூட எத்தனை தடவை படுத்தேன் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன் அப்படின்னு ரொம்பவே அசிங்கமாக பேசிடுறாரு. ஹீரோயின் அழுதுட்டுருக்காங்க. அண்ட் அடுத்த சீன் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ மூஞ்சியில் ஒரே பெயிண்ட், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பெயிண்ட் டப்பா பெயிண்ட் ப்ரஷோட வந்துருக்காங்க. என்ன பண்ணாங்கன்னு தெரில, பட் ஓகே அந்த மாதிரி இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து திருப்பி ஹாஸ்டலுக்கு போக பயப்படுறாங்க. ஸோ அதனால் ப்ரொஃபஸர்கிட்டே சொல்கிறாங்க, சார் என்னை ஹாஸ்டல் வரைக்கும் கொஞ்சம் விட முடியுமா அப்படின்னு. அப்புறம் அவங்களோட ப்ரொஃபஸரும் விட்டுட்டு போகிறாரு. அண்ட் இந்த டைமில் என்ன நடக்குதுன்னா, ஹீரோ வந்து ஒரு சூடாக மேகி சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அப்போது ஹீரோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்டு வந்து சொல்லுவார், மச்சான் இதோடையாச்சும் விட்டுறா, பாவண்டா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோக்கு செமையாக வந்துடுது. யார் அவ பாவமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் மூஞ்சிலேயே கொதிக்கிற மேகியை போட்டுருவார். அந்த ஃப்ரெண்டு அழுவார். ஆனால் அவர் சொல்லிடுவார், பிடிச்சி திட்டிடுவான் அவன் ஃப்ரெண்டு, உனக்கு தேவையானது அந்த பொண்ணு இல்லைடா, உன் கண்ட்ரோலில் இருக்கிற ஒரு அடிமை, அதே மாதிரி உனக்கு நாங்கள் தேவையில்லடா, எங்களை மாதிரி அடிமை ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு நாக்கப்படுங்கிற மாதிரி ஃபேக்ஸை ஸ்பிட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். அண்ட் அதுக்கப்புறம் ஹீரோயின் அவங்க ஹாஸ்டல் ரூம் கிட்ட போக பார்த்ததுக்கு வழியில் இந்த இவன் வேறு வருவான், வினய் கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக நடந்துக்கிட்டு போவான். இவங்களுக்கு போய் அது என்னடா இவன் பேசிகிட்டு இருக்கான்னு அப்படியே ரூமுக்கு போய் பார்த்தா ரூமை சுற்றி ஒரே க்ரௌடு, என்ன நடந்துச்சு அப்படின்னு போய் பார்த்தா ரூமோட கதவில் ரொம்பவே அசிங்கமான ஒரு வல்கர் சீப் பிஹேவியர் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. அண்டு அதை பார்த்து ஹீரோயின் அழுன்னு அழுகுறாங்க. அண்டு அதுக்கப்புறம் வெளியேருந்து யாரோ க்ளீன் பண்ணுற சத்தம் வருது. யாராதுன்னு பார்த்தா துர்கா அதை உட்காந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ ஹீரோயின் துர்கா சேர்ந்து ஃபுல் கதவையும் க்ளீன் பண்ணுறாங்க. ஹீரோயின் வந்து அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு காலேஜ் வேணாம், கோர்ஸ் வேணாம், டிகிரி வேணாம்ப்பா, யாருமே வேணாம் அப்படின்னு சொல்லி அழுகும்போது அவங்க அப்பா சொல்வார், இல்லை உனக்கு என்ன ஹார்மோன்ஸா, உனக்கு அவ்வளோ அவசரம்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன், உன்ன மாதிரி ஒரு கேரக்டரே இல்லாத பொண்ணுலாம் எனக்கு பிறந்துச்சு பாரு அப்படின்னு ரொம்ப அசிங்கமாக திட்டிடுறாரு. ஹீரோயின் அப்படியே ஃபோனை தூக்கி வீசி அழுன்னு அழுகுவாங்க, கத்துவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் டேரெக்டாக வெளியே போவாங்க. வெளியே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபைனல்ங்கிறதுனால கல்ச்சுரல் செரிமனி நடந்துகிட்ருக்கும். ஸோ அந்த கல்ச்சுரல் செரிமனியில் டேரெக்டாக ஸ்டேஜ் மேலே ஏறிடுறாங்க. ஒரு கோவமாக ஒரு ஆவேசத்தோடு அப்படியே ஏறிட்டு வந்து சொல்கிறாங்க, மைக்லேயே நின்று சொல்கிறாங்க, நான் வந்து பூமாதேவி, நான் விக்ரம லவ் பண்ணியிருக்கேன், விக்ரமோட பல தடவை கிஸ் பண்ணியிருக்கேன், விக்ரமோட பல தடவை படுத்திருக்கேன், இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லணுன்னே ஹீரோயினுக்கு ஒரு ரிலீஃப் வந்துடும். அப்புறமேட்டு ஒன் ஆஃப் த ஆடியன்ஸில் இந்த விக்ரம் உட்காந்துருப்பான். அப்போ விக்ரம் கிட்ட சொல்லுவாங்க, இப்போ என்னடா பண்ணுவேன் விக்ரம், நீ என்னடா சொல்கிறது, நானே எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன், இப்போ என்ன பிடுங்க போகிறேன் அப்படின்னு சிங்கமாக கேட்டுருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் விக்ரமே முழிப்பான். அப்போ வந்து இவங்க கிளியராக சொல்லிடுவாங்க, நான் கல்யாணம் பண்ணுற பையன்கிட்ட நானே சொல்வேன், நான் ஆஃபீஸ் போனாலும் நானே சொல்வேன், நானே எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன், நீ ஒன்றும் கிழிக்கிறதுக்கு இல்லை, பார்த்ததுக்கு நான் உன்னோட படுத்தது உன் மேலே வச்சுருந்த நம்பிக்கைடா, அதை போய் இவ்வளோ அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கிளியராக சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்தது நீ நானும் 2 பேரும் தான், அப்போ உனக்கு இல்லாத வெக்கம் எனக்கு மட்டும் எதுக்கு அப்படின்னு கிளியராக சொல்லிடுறாங்க.
அண்ட் இதுக்கப்புறம் ஹீரோனுக்கு அப்படியே செம கோவம் வந்துடுது. அப்படியே இந்த கிட்டார் எடுத்துகிட்டு ஹீரோ மண்டையிலே அடிக்க போவாங்க, ஆனால் அடிக்க மாட்டாங்க. இந்த கிட்டார் அப்படியே சைடில் போட்டுட்டு சொல்லுவாங்க ஐ ஆல்ரெடி ஃபக்ட் யூ அப்படின்னு. அண்ட் அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து நரேட் பண்ணுறாங்க, அதே காலேஜில் தான் இருந்தேன், டிகிரி வாங்கினேன், வேலைக்கு போனேன், அண்ட் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிது. அண்ட் அவங்க அப்பாவோட பழையபடிக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஹீரோயின் வந்து அப்ராட் லண்டன்லாம் ட்ராவல் பண்ணி இப்போ மறுபடியும் என்ன சொல்கிறது சில்ட்ரன் நாவல்லாம் எழுதிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வாழ்கிறாங்க. ஸோ பேசிக்கலி அவ்வளோதான் கைஸ் இந்த படம். அண்ட் இது ரியலி ஒரு ஐ ஓப்பனர் மூவி, லைக் ஒரு செம்மையான படம். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வேறு என்ன படம் வேணும், எந்த படத்தோட டைசெக்ஷன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதையும் நம்ம வந்து அடுத்த வீடியோவில் போட்டுடலாம்.